வணக்கம் நண்பா, ஐம் பேக். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மெமரி கார்டை வந்து வாங்குறீங்கன்னா அது எந்தெந்த பர்பஸுக்கு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் மெமரி கார்டை அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா? என்னடா இவன் மெமரி கார்டெல்லாம் அன்பாக்சிங் பண்ணி காட்டுறான் அப்படின்னு நினைக்காதீங்க. மெமரி கார்டு வாங்குறதுக்கு கூட வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, ஓகேங்களா? அது அது விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா மெமரி கார்டு வாங்குங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைக்கு போவாங்க, போன உடனே மெமரி கார்டு கேட்பாங்க. 8 GB 16 GB அந்த மாதிரி கேட்ட உடனே கடைக்காரன் எடுத்து கொடுப்பான், வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது வந்து எந்தெந்த பர்பஸ்க்கு வாங்குறீங்க, அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கின்னா அப்புறம் வாங்குங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்னும் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பர்பஸுக்கு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, ஒரு கீபேட் மொபைல் மெமரி கார்டு வாங்குறீங்கனாக்கா அது வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா 85 MBPS, அப்புறம் 100 MBPS, 2 MBPS, 3 MBPS அப்படிலாம் இருக்குது மெமரி கார்டு. MBPS அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ ஒரு படம் டவுன்லோட் பண்ணுறீங்கனாக்கா அது வந்து எவ்வளோ ஸ்பீடாக டவுன்லோட் ஆகும்னு சொல்லிட்டு மேலே MBPSல ஓடிட்டுருக்கோம், அப்படின்னா KBPSல அந்த இது வந்து போயின்னு இருக்கும். அதாவது நம்ம நெட்டு ஸ்பீடை பொறுத்து அது வந்து போகும், ஓகேங்களா? அதே மாதிரி தான் வந்து மெமரி கார்ட்லேயும் நீங்கள் இப்போ வந்து ஒரு ஃபைலை வந்து காப்பி பண்ணி இந்த மெமரி கார்டில் வந்து பேஸ்ட் பண்ணுறீங்கனாக்கா அது வந்து எவ்வளோ ஸ்பீடாக டவுன்லோட் ஆகணும், அதாவது காப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரி கார்டில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மெமரி கார்டு சைஸை பொறுத்து அந்த காப்பி ஆகிறது ஸ்பீடாக நடக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 MBPS மெமரி கார்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டீங்கனாக்கா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு படம் டவுன்லோட் ஆகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் அப்படி ஆகும். அப்படி இல்லைன்னா மினிமம் ஒரு 10 நிமிஷம் ஆகும், ஓகேங்களா? ஒரு படம் டவுன்லோட் ஆகிறதுக்கு, அதாவது காப்பி ஆகிறதுக்கு. இதே வந்து இப்போது வந்திருக்கு, ஓகேங்களா? 100 MBPS வரைக்கும் வந்திருக்கு. ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் அதுலேயே வந்து டவுன்லோட காப்பி ஆகிடும். இது வந்து நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெமரி கார்டு வாங்குறீங்கன்னா எதுக்காக வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதே வந்து நீங்கள் பாட்டு ஏதாவது காப்பி பண்ணோன்னாக்கா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 65 MBPS அப்படி வாங்கிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், ரேட்டும் வந்து கம்மியாக இருக்கும். நான் வந்து ஒரு மெமரி கார்டு வாங்கியிருக்கேன், அது வந்து அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும், ஓகேங்களா? சரி, ஓகே, அந்த அன்பாக்சிங் பார்க்கலாம் வாங்க. ஓகே நண்பா, இப்போ வந்து பேக்கேஜ் பாருங்கள், கட் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டர் பண்ணி ஒரு 2 நாள் ஆச்சு, உடனே பார்த்தீங்கன்னா வந்துச்சு, ஓகேங்களா? ஃபாஸ்ட் டெலிவரி கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது கூட வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். இது வந்து பில்லு கொடுத்துருக்காங்க. இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 499 வருது. 2 மெமரி கார்டு, ஒன்று வந்து 8 GB, ஒன்று 16 GB. நான் காட்டுறேன் பாருங்கள். ஒன்று 8 GB மெமரி கார்டு, இன்னொன்று வந்து 16 GB. இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் நான், ஓகேங்களா? இப்போ வந்து ஓகே, இதை கட் பண்ணி காட்டுறேன்பா. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 GB மெமரி கார்டு, கிளாஸ் 10. கிளாஸ் 10 அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. கிளாஸ் 10 அப்படின்னாக்கா நம்மளுடைய மெமரி கார்டு ஸ்பீடு, ஓகேங்களா? ஸ்பீட்னாக்கா 85 MBPS. ஒன்று பார்த்தீங்கன்னா 2 MBPS 3 MBPS வந்து ஸ்டார்ட் ஆகுது மெமரி கார்டு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் 10, கிளாஸ் 2, 4, 6, 8 அந்த மாதிரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10. ஓகே, இப்போது மெமரி கார்டு எடுத்துட்டேன். இதுலேயே வந்து போட்டிருக்கோம், ஓகே நண்பா. உங்கள் மெமரி கார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் எந்த கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிளாஸ் 10 வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வந்து 16 GB மெமரி கார்டை ஓப்பன் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா
மேலே 85 MBps அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய மெமரி கார்டு காப்பி ஆகிற ஸ்பீடு அது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு மூவி வந்து காப்பி பண்ணுறீங்கனாக்கா இந்த மெமரி கார்டில் ஒரு 2 மினிட்ஸில் வந்து காப்பி ஆகிடும் ஒரு மூவி. இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பார்த்தீங்கன்னா 10 MBps அப்படின்னு ஒரு மெமரி கார்டு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மெமரி கார்டெலாம் நீங்கள் வாங்குனீங்கனாக்கா ஒரு மூவி காப்பி ஆகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் இல்லைன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து 10 நிமிஷம். ஓகே, இப்போ வந்து மெமரி கார்டு எடுத்தாச்சு. நீங்கள் வந்து எந்த மெமரி கார்டு வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலை பொறுத்து. நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா இந்த மாதிரி 85 MBPSல வாங்கிக்கோங்க மெமரி கார்டு. அப்படி இல்லை கீபேட் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா ஒரு 10 MBPS இல்லை 15 MBPS அதுவே போதும். ஓகேங்களா? ஓகே நண்பா, இந்த அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? எந்தெந்த மாதிரி மெமரி கார்டு வாங்கினீங்கன்னா எப்படிலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். இந்த மெமரி கார்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வெரைட்டியில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து 100 MBPS அந்த ஸ்பீடெல்லாம் வந்திருக்கு. அதாவது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டும் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது 16 GB வந்து பார்த்திங்கன்னா 700 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் அந்த எம்பிபிஎஸ்ஸு. அதாவது நான் வாங்கினது பார்த்தீங்கன்னாக்கா 85 MBPS வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வாங்கினீங்கனாக்கா மினிமம் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 100 MBPSனாக்கா உங்களுக்கு வந்து 4K வீடியோ, அதாவது ஹெச்டி வீடியோ, அல்ட்ரா ஹெச்டி வீடியோ அதெல்லாம் வந்து காப்பி பண்ணி ஸ்மூத்தாக போகும் வீடியோ. ஓகேங்களா? எந்த வித ஹேங்கும் ஆகாது, மொபைலுக்கும் வந்து எந்த டேமேஜும் ஆகாது. ஓகே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் வீடியோ தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.